மார்கழி டே 22 கோலம் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால் படிக்கோலம் தான் போட்டேன். அதுலேயுமே நான் வந்து கலர் கொடுத்து தான் போட்டேன். எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். நேற்று வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து திருவாதிரை ஸ்பெஷல் நான் வீட்டில் என்னென்ன சமைச்சேன், எப்படி ரெடியானேன், ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அது எல்லாமே நான் வந்து படித்தேன். எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் இந்த ஒரு குட்டி ஷார்ட்ஸோட ஸ்கூல் ரொட்டீனையும் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து வந்து ஸ்கூல் ரொட்டீன் எடுக்கிறேன் ஷார்ட்ஸில். நானே வந்து அந்த ஸ்கூல் ரொட்டீன் ஷார்ட்ஸ்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா குக்கிங் வந்து நம்ம சேனலில் மெயினாக குக்கிங் தான் நம்ம நிறையா கவர் பண்ணுறோம் லாங் வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து கோலம் சிம்பிளாக நான் அப்படி போட்டு முடிச்சிட்டேன். அம்மா இருக்காங்க, அம்மா வந்திருந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ காலையில் என்னோட அவங்களும் எழுந்திரிச்சிருவாங்க. போய் படுத்துக்கோமா அப்படின்னா கேட்கவே மாட்டாங்க. காலையில் வந்து நான் எல்லாருக்குமே சேர்த்து செஞ்சுட்டேன். அம்மா ஆக்சுவலாக இன்றைக்கி கிளம்புறாங்க. அவங்களுக்கு வந்து சமையல் அப்புறமா டிஃபன் எல்லாமே பண்ணியாச்சு. நான் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்றேம்மா, நீ எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி சமையல் வந்து பரங்கிக்காய் சாம்பார், அப்புறம் முளைக்கீரை பருப்பு போட்டு அப்படியே மசிச்சிருக்கேன். அப்புறமா சேப்பங்கிழங்கு கறி, ரசம் எல்லாமே பண்ணியாச்சு. முளைக்கீரைக்கு வந்து நான் வெங்காயம், பூண்டு அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். வெறும் தக்காளியும் பாசிப்பருப்பும் போட்டு இந்த கீரையும் போட்டு நல்லா மசிச்சுப்பேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகா இதெல்லாம் தாளித்து கொட்டிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாத்துக்கு இல்லை வத்தக்குழம்புக்கு. அதுக்கெல்லாம் இதுக்கு வந்து சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நிறையா தான் நான் பண்ணேன். இன்றைக்கி கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி சமையல் தான். மித்தனுக்கு வந்து யூனிட் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து இங்கிலீஷ், அதனால் சார் அப்படியே படிச்சுட்டே போவார் வேனில் போகும்போது. என்ன தான் முதல் நாள் படித்தாலும் அந்த காலையில் ஒரு ரிவிஷன் விடுறது தான் நமக்கு மைண்டில் நிற்கும். ஸோ நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது அப்படி தான் பண்ணுவேன். அப்படியே முட்டி முட்டி படிப்பேன். ஆனால் காலையில் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணால் தான் எல்லாமே வந்து நமக்கு அப்படியே ஞாபகம் வர மாதிரி இருக்கும். ஸோ அவனை அனுப்பிச்சாச்சு. ஸோ இன்னையோட ரொட்டீன் முடிஞ்சுது. நாளைக்கு நம்ம ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாம்.